ஜெர்மனி நாட்டிலிருந்து ஒரு அம்மா இந்தியாவிற்கு வந்து ஒரு ஆன்மீக வகுப்பில் கலந்து கொள்கிறார். நான் சொல்கிற இந்த கதையை கேளுங்கள். அந்த ஆன்மீக வகுப்பிலே செடி கொடிகளோடு, மரம் செடி கொடிகளோடு உரையாடுவது எப்படி? நாம் சொல்வதை அந்த செடி கொடிகள் உள்வாங்குகின்றனவா? நம் மரம் செடிகளோடு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஜெர்மனி நாட்டு அம்மா அது எப்படி வந்துட்டு மரம் செடிகளோடு உரையாடுவது? அதுக்கு என்ன கண் இருக்கா, காது இருக்கா கேட்பதற்கு என்ற விந்தையோடு இந்தியாவில் இருக்கிற அந்த வகுப்பு நடத்துகிற அந்த ஆன்மீகவாதிகள், அந்த கோச், அந்த ரிஷிமார்களை கொஞ்சம் கிண்டல் செய்துவிட்டு ஜெர்மனி நாட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே ஒரு சின்ன ரோஜா செடியை வாங்கி அவர்கள் வீட்டிலே வைத்துவிட்டு, சரி அவர்கள் சொன்னது போல் செய்து பார்க்கலாமே என்று அந்த ரோஜா செடியிடம் பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். என்னவென்றால் அந்த பெண்மணி அந்த ரோஜா செடியிடம், எனக்கு இந்த செடியில் இருக்கிற ரோஜா பூக்கள் எல்லாம் வேண்டும், ஆனால் அந்த முட்கள் என் கையை குத்துகிறது, குத்தாமல் பார்த்துக்கொள், குத்தாமல் பார்த்துக்கொள் என்று அந்த செடியிடம் தினசரி அந்த அம்மா